டிவிகேல விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விஜயபாஸ்கர், முன்னாள் அதிமுக அமைச்சர், அவர் சேர்ந்தது அதிகமாக பேசப்பட்டது. அப்புறம் ஜெகத் ரட்சகன் பையன் சந்தீப் ஆனந்த், அவர் சேர்ந்ததும் அதிகமாக பேசப்பட்டது. இப்போ அடுத்ததாக ஓபிஎஸ் பையன் ஓபி ரவீந்திரநாத், முன்னாள் எம்பி, அதிமுக முன்னாள் எம்பியாக இருந்தவர், இப்போ திமுகவில் இருக்கிறாங்க. ஓபி ரவீந்திரநாத்தும் டிவிகேல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம அந்த விஜயபாஸ்கர் பற்றி, ஓபி ரவீந்திரநாத் பற்றியும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த ஜெகத் ரட்சகன் பையன் சந்தீப் ஆனந்த் சேர்ந்தது ஏன் பேசப்பட்டது அப்படின்னா, இருக்கிற அரசியல்வாதிகளிலே பெரிய பணக்காரர் அப்படிங்கிற பேர் எடுத்தவர் ஜெகத் ரட்சகன். தொகுதி மக்களுக்கும் சரி, கட்சிக்காரங்களுக்கும் சரி அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர் ஜெகத் ரட்சகன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் வந்து திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா புதுச்சேரியில் ஜெகத் ரட்சகன் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து காங்கிரஸினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் பிரச்சனை உருவானது. அப்போ அந்த டைமில் புதுச்சேரியில் ஜெகத் ரட்சகன் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கு படைத்தவர். பணத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி அவர் முக்கியமான ஆளாக இருந்தார். ஜெகத் ரட்சகன் விழுப்புரம் மாவட்டத்தில் கலிங்கமலை அப்படிங்கிற கிராமத்தில் தான் பிறகுறாரு. பிறந்து 10th படிப்பு முடிச்சுட்டு அப்படியே ரயில்வேயில் வேலைக்கு போயிடுறாரு. ரயில்வேயில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறார். எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குது, எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறது, அவருக்கான ரசிகர் மன்றங்கள் தொடங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் கட்சி தொடங்கி கட்சி போய்கிட்டு இருக்குது. அப்போ 1980 இவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது இப்போது நம்ம டிவிக்கேல சொல்கிறோம், சின்ன பசங்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, சின்ன பசங்கள்லாம் பதவிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஜெகத் ரட்சகன் 30 வயசில் உத்திரமேர் தொகுதியில் அதிமுகவில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். அதாவது அண்ணா கட்சி தொடங்கும்போது இளம் தலைமுறை வந்து கட்சிக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதும் சின்ன பசங்கள்லாம் எம்எல்ஏ ஆனாங்க. அதே போல் டிவிக்கேலையும் இப்போது சின்ன வயசில் எல்லாருமே எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலாம் நிறைய சீனியர்ஸாக வந்துட்டாங்க. டிவிக்கேலையும் அடுத்தடுத்து போகும்போது அவங்க சீனியர்ஸாக இருப்பாங்க. ஜெகத் ரட்சகன் வந்து 30 வயசில் உத்திரமேரூரில் எம்எல்ஏ ஆகிறாரு. அடுத்து உடனே வந்து செங்கல்பட்டு தொகுதியில் எம்பி எலெக்ஷன் வருது. அடுத்த எலெக்ஷனில் தன்னோட 34-35 வயசில் எம்பி ஆகி டெல்லிக்கு போயிடுறாரு. அப்போது அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண ரயில்வே ஊழியராக இருந்து எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. ஜெகத் ரட்சகன் ஏடிஎம்கேல இருந்தால் கூட அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆருக்கு அடுத்து எஸ்டி சோமசுந்தரம், ஆர்.எம். வீரப்பன் இவங்கெல்லாம் ஒரு பேக் போனாக இருந்தாங்க, பின்புலமாக இருந்தாங்க ஏடிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆர்.எம். வீரப்பனுடைய சப்போர்ட் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு இருக்குது. நாடாளுமன்ற குழு தலைவராகவும் டெல்லியில் இருக்கிறார். அந்த டைமில் தான் அடுத்து ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான நபராக ஜெகத் ரட்சகன் மாறிடுறாரு. எம்ஜிஆர் மரணத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் அணி, ஜானகி அணி அப்படின்னு உருவாகுது. அப்போ ஜெகத் ரட்சகன் ஜானகி அணிக்கு போயிடுறாரு. போயிட்டு ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சி வந்து ஜெயலலிதா கைக்கு போயிடுது. ரெட்டலை, அதிமுக ரெண்டுமே ஜெயலலிதா கைக்கு போயிடுது. அப்போ ஆர்.எம். வீரப்பன் கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு. ஜெகத் ரட்சகன் சரி இனிமேல் இந்த அரசியலுக்குள்ளே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கும்போது ஆர்.எம். வீரப்பன் தனியாக ஒரு கட்சி தொடங்குறாரு, எம்ஜிஆர் கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சியில் அப்புறம் ஜெகத் ரட்சகனும் சேர்றாரு. சேர்ந்து அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஎம்கே கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில் ஆர்.எம். வீரப்பன் இருக்கும்போது ஜெகத் ரட்சகனுக்கு போட்டியிடுறதுக்கு சீட்டு கிடைக்குது. அப்போது அரக்கோணம் தொகுதியில் அவர் போட்டி போட்டு எம்பி ஆகிறார். அதாவது திமுக சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் நின்று முதன்முறையாக எம்பி ஆகிறார். 1999 எம்பி ஆகிறார். எம்பி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2004 அந்த ஆர்.எம். வீரப்பன் கட்சியும் இல்லாமல் போயிடுது. இவர் வந்து வீர வன்னியர் பேரவை அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அமைப்பை வந்து ஜெகத் ரட்சகன் தொடங்குறாரு. வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே டைமில் இவர் வீர வன்னியர் பேரவை ஆரம்பித்து அந்த வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் தனக்கான ஆதரவை வந்து செல்வாக்கு புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள்லையும் இவர் தனக்கான ஆதரவை வந்து பெருக்கிறாரு. அப்போ வந்து ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியும் தொடங்குறாரு. தொடங்கி அந்த கட்சி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு சீட்டு கொடுக்கல அந்த டைமில் ஃபஸ்ட்டு. அப்புறம் 2வது வந்து தன்னோட கட்சியை வந்து 2009 திமுகவோட சேர்த்துடுறாரு. சேர்க்கறதுனா இவர் திமுகவில் சேர்ந்துடுறாரு. திமுகவில் ஒரு செல்வாக்கான நபராக மாறுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து ஏறுமுகம் தான். திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி தொகுதி மாறி 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 எந்த எலெக்ஷன் வந்தாலும் ஜெயிச்சிட்டாரு. ஒரு சில 2014 ஒரு சில எலெக்ஷனில் மட்டும் தோல்வி கிடைக்குது.
மத்திய அமைச்சர் போஸ்டிங்கெல்லாம் அவருக்கு கிடைக்குது, மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு. அப்புறம் அரசியலில் வந்து கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கிறார். அதாவது கவியரங்கம் நடத்துறது, கருத்தரங்கம் நடத்துறது, பாராட்டு அரங்கம் நடத்தி அந்த கவிதையால் வந்து கலைஞரை வந்து பாராட்டுறது, நல்ல உரை நிகழ்த்துறது, இந்த மாதிரி அரசியலில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறாரு. அப்போ தான் அவர் வந்து சரி பிஜேபிக்கு போகிறாங்க. ஏன்னா 2 இடத்துல ரெய்டு விட்டாங்க ஜெகத் ரட்சகன் வீட்டில், 2 தடவை நடந்தது. அதனால் அவர் பிஜேபிக்கு போகிறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிவிகே தொடங்கினதுக்கப்புறம் டிவிகேக்கு போகிறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அவர் பையன் வந்து டிவிகேல வந்து சேர்ந்துருக்காப்புல. சரி, இதெல்லாம் சரிதாங்க, அரசியலில் வளர்ச்சிங்கிறது நார்மலாக உள்ளது தான், படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1984 எம்ஜிஆர் அவர் ஆட்சியில் இருக்கும்போது, இவர் எம்எல்ஏ இருக்கும்போது பாரத் அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து தொடங்குறாரு. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கல்லூரியை தொடங்குறாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து நிகர்நிலை அந்த யூனிவர்சிட்டிலாம் கொண்டு வரும்போது இவருடைய காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியாக மாறுது. அந்த பாரத் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அப்புறம் வந்து பாலாஜி மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் ஒரு 4-5 கல்லூரிகளாக மாறுது, யூனிவர்சிட்டியாக மாறுது. அடுத்தடுத்து ஒரு பக்கம் அந்த வளர்ச்சி வந்து வேகமாக இருக்குது கல்வியில். அவருடைய மெடிக்கல் காலேஜில் வந்து அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த சர்ச்சையெல்லாம் போனது. மாணவர்கள்ட்ட வந்து அதிகமாக நன்கொடை வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சையிலையும் அவர் வந்து மாட்டினார். அது மட்டும் இல்லாமல் 1999 அவர் மதுபான ஆலை அவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது. அந்த மதுபான ஆலை வந்து இவர் எம்பியாக இருக்கும்போது வாங்கினதுனால அதுவுமே ஒரு சர்ச்சையாகுது. டாஸ்மாக் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டாஸ்மாக் வந்து அதிகமாக சப்ளை பண்ணக்கூடியது அக்காடு, அந்த இவருடைய கம்பெனி தான் சரக்குகள் அதிகமாக சப்ளை ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையும் ஜெகத் ரட்சகன் மேலே வருது. அப்போது மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஃபீஸ் வாங்குறது, நன்கொடை வாங்குறது, அப்புறம் எலெக்ஷனில் செலவு பண்ணுறது, அப்புறம் மதுபான ஆலை மூலமாக அந்த டாஸ்மாகில் வந்து அதிகமாக சரக்கு விற்பனை செய்கிறது, இந்த மாதிரி தொடர் சர்ச்சைகளில் ஜெகத் ரட்சகன் சிக்கியிருக்கும்போது அவருடைய பையன், ஒரே பையன் ஒரே பொண்ணு, அந்த பொண்ணும் பையனும் தான் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. பிஸ்னஸ் அவங்க டைரக்டராகவும் அவங்க இருக்கிறாங்க கம்பெனியில். அப்போது அந்த சந்தீப் ஆனந்த் வந்து டிவிகேல வரும்போது அந்த டிவிகேனுடைய நிலை என்னாகும், அப்பா போல் இவர் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவாரா, இல்லை இந்த மாதிரியான சர்ச்சைகளில் வந்து அவர் சிக்குவாரா, ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கேஸ் எல்லாம் இருக்குது, அந்த கேஸிலிருந்து எப்படி ஜெகத் ரட்சகன் மீண்டு வருவார், ஒருவேளை டிவிகே பிஜேபி அந்த சப்போர்ட்னால இவங்க அந்த தொடர்பில் இருந்துட்டு கேஸிலிருந்து தப்பிக்க பார்க்குறாங்களா அப்படின்னு பல விமர்சனங்களுக்கும் ஆளாயிருக்கார். அப்புறம் மத்தியில் எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கிறார். எரிசக்தி அமைச்சராக இருக்கும்போது நிலக்கரி சுரங்கங்கள் அதில் வந்து இவருடைய பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, அந்த சர்ச்சையிலையும் அவர் சிக்கிறாரு. இலங்கையில் தொழில் முதலீடு பண்ணுறது, துறைமுகத்தில் வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்னு இலங்கையில் ஒரு நிறுவனங்கள் தொடங்கி அந்த சர்ச்சையிலையும் இவர் வந்து சிக்கிறார். அப்போது இந்த அடுத்தடுத்த சர்ச்சைகள் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு மட்டும் இல்லை, அவர் பையன் மேலையும் வந்துகிட்டு இருக்குது. அப்படியான நிலையில தான் தாவேக்கால அவர் சந்தீப் ஆனந்த் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, வெறுமனே கட்சியில் இருப்பாரா, அல்லது அவரும் எம்பி மத்திய அமைச்சர் அப்படிங்கிற நிலைக்கு போவாரா, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.